இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். சிலுவை அடையாளப்படுத்தின காரியங்கள், சிலுவை அடையாளப்படுத்தின விஷயங்கள் என்னென்ன என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளாக தியானித்து கொண்டு இருக்கிறோம். சிலுவையிலே ஆண்டவர் இயேசு செய்து முடித்தது என்ன என்று சொல்லி இந்த நாளிலே சிலுவை நமக்கு அடையாளப்படுத்துவது அவர் செய்து முடித்த காரியங்கள் என்ன என்பதை, என்னென்ன காரியங்களை சிலுவை அப்படின்னு நினைச்ச உடனே, அதை பார்த்த உடனே இதுல ஆண்டவர் இயேசு எதெல்லாம் செய்து முடித்தார் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 19வது அதிகாரத்துல நமக்கு நன்றாக தெரியும். 30வது வசனத்துல இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு முடிந்தது என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இயேசு முடிந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த சிலுவையில அவருக்காக என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டிருந்ததோ, இந்த உலகத்துக்குள்ள மனுஷகுமாரனா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அனுப்பின நோக்கம், அந்த டாஸ்க், அந்த செயல்பாடு, செயல் திட்டம் நிறைவேறி முடிந்ததை இந்த சிலுவை நமக்கு காட்டுகிறது. நிறைவேற்றி ஒரு பிதாவினால் கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றி முடித்த இடமாக இந்த சிலுவையை நாம் இன்னைக்கு அடையாளப்படுத்துகிறோம். ஒரு நோக்கத்தோடு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். ஏனென்றால் மனுக்குலம் ஆதியிலே பாவம் செய்து விழுந்து போன மனுக்குலத்தின் மீட்பிற்காக தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு விதமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டே வந்தார். அப்படியாக ஒரு நாளிலே பாவம் பெருகின போது ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போடத்தக்கதாக, வெறும் 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்படத்தக்கதாக ஒரு திட்டம் தேவன் வைத்திருந்தார். அதன் பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பெருகி போனார்கள். அவர்கள் எகிப்திலே அடிமைகளா இருந்தார்கள். அவர்களை மீட்டு கொண்டு வரும்படியாக சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து அதன் வழியாக நடத்தி கொண்டு வரும்படியான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். எல்லாரும் மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள். மேக ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தி சென்றது. இப்படியாக ஜனங்கள் மனுக்குலம் மீட்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. அவர் அநேக பலிகள், நியமங்கள், நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் மனிதனை சரிப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக கொடுத்திருந்தார். இது எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டியதா இருந்தது. ஒரு காலகட்டத்திலே தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பி ஒரே நேரமா மொத்த வேலையும் முடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு டாஸ்க கொடுக்கிறார். அதுதான் இந்த சிலுவை மரணம். இந்த சிலுவை அடையாளப்படுத்துவது என்னென்னலாம் இயேசு செய்து முடிக்கணுமோ இந்த உலகத்துல வந்து அத்தனையும் செய்து முடித்ததை நமக்கு காட்டுகிறது. பாருங்க, இயேசுதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு முடிந்தது, இட் இஸ் finished என்று சொல்லுகிறார். இயேசு கதை முடிஞ்சு போகல, தான் முடிஞ்சு எல்லாம் எனக்கு தான் முடிஞ்சு போனதா அவர் சொல்லல. எல்லாம் முடிந்தது என்று சொல்வது, இட் இஸ் finished என்று சொல்வது, இயேசுவை என்ன நோக்கத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தாரோ அந்த நோக்கம் முடிந்ததை, நிறைவேற்றி முடித்ததை இயேசு சொல்லுகிறார். அவரை ஒருவரும் அழித்து விட முடியாது. அவருடைய கதையை யாரும் முடித்து விட முடியாது. அவர் நித்தியர், அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஆல்பா ஒமேகாவானவர். ஆகவே இந்த இடத்துல பாருங்க, எவ்வளோ ஒரு போல்டா இயேசு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார், முடிந்தது அப்படின்னு சொல்லி. பாருங்களேன், அந்த ஒரு அருமையா ஒரு தேவ மனிதர் சொல்லுவாரு, யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தான்ல, வந்து காட்டி கொடுத்துட்டு எப்பா ஒரு வழியா காட்டி முடிச்சிட்டேன், காட்டி கொடுத்து என் வேலையை முடிச்சிட்டேன், முடிஞ்சிச்சு அப்படின்னு அவன் சொல்லலையாம். யூதாஸ் அந்த வார்த்தையை சொல்லல. அவரை வந்து பிடிச்சு கொண்டு போய் அண்ணா காய்பா பிரதான ஆசாரியர் சங்கம் மாத்தி வச்சு நியாயஸ்தலத்துல நிறுத்தி அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டு வாக்குவாதம், அவர் மேல குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் எழுப்புறாங்க. எல்லாம் முடிச்சு ஒரு வழியா அப்பா எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இவனை மரண ஆக்கினைக்குள்ள ஆக்கியாச்சுன்னு சொல்லி அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு அவங்க சொல்லலையாம். பிலாத்து இருக்கிறாரே, கையை கழுவிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நழுவி போயிட்டு, எனக்கு தெரியாதுப்பா, உங்க ராஜாவை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலையாம்.
போர் சேவகர் இருக்காங்களே, சிலுவையில அவரை அடிக்கிறது, சிலுவையில் ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை கொண்டு போய் வாரினால் வாரடிகளை அடித்து அவரை நொறுக்கி சரீரத்தை கிழித்து அப்புறம் சிலுவையில அடித்து தூக்கி அப்படியே ஒரு எக்காலம் பண்ணி சிரிச்சு அவரை நிந்திச்சு அவமானப்படுத்தி எல்லாம் செஞ்சுட்டு அப்பா ஒரு வழியா பெருசா மீட்பர் ரட்சகர்னு சொல்லிட்டு இருந்தான். இவனை இதான் தெய்வம்னு எல்லாரும் பின்னாடி போனா முடிஞ்சுவன் கதை அப்படின்னு சொல்லி அவங்க முடிந்ததுன்னு சொல்லலையாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்துக்குள்ள இந்த பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு தானே நான் அந்த உலகத்துக்குள்ள வந்தேன், இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணிட்டேன், நான் இந்த உலகத்துக்குள்ள வந்த ஏன் வேலை முடிந்தது என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு 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 அற்புதமான ஆண்டவர் பாருங்களேன். அவர் செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டியவற்றை நிறைவேற்றி முடிச்சார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவர் எதையெல்லாம் சிலுவை அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த இடம். எதையெல்லாம் இந்த உலகத்திற்காக அவர் செய்து முடிக்கணுமா பாருங்க. ஏசாயா 53 போய் வாசித்து பாருங்க. என்னென்ன காரியங்கள் அவர் நமக்காக ஏற்றுக்கொள்ளணுமோ, நமக்காக நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார், அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், பாவங்களை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அந்த கேடு அடைந்தார். சரீரத்தில் அவ்வளவு வேதனைகள் நமக்காக அடைந்தார். அவர் தாகமானார், காடியை ருசி பார்த்தார், கசப்பை ஏற்றுக்கொண்டார். என்னென்ன நமக்காக செய்து முடிக்கணுமோ முழு உலகத்தையும் அவர்தான் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நான் சொன்னேன், முதல்ல வந்த பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட தொடர் சம்பவங்கள் தான், தொடர் விளைவுகள் தான் எல்லா இந்த சிலுவை மரணத்திற்கான எல்லா ஒட்டுமொத்த விஷயங்களும் பாவம்ங்கிற வார்த்தையோட தொடர் விளைவுகள். அதுலதான் நோயும் வருது, அதுலதான் எல்லாமே சாபங்கள், ரோகங்கள், வருத்தங்கள், எல்லா வியாகுலங்கள், சஞ்சலங்கள், தோல்விகள், ஏமாற்றம், தவிப்பு எல்லாமே அதுலதான் வருது. புறக்கணிப்பு, நிராகரிப்பு, அவமானம், நிந்தை எல்லாத்தையும் இயேசு அத்தனையும் ஒட்டுமொத்தமாய் தன் மேல ஏற்றுக்கொண்டார். இதை கேள்விப்படும் பொழுது இதை நாம் விசுவாசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படி எல்லாவற்றையும் தன் மேல ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி. பிசாசு அப்படியே அவன் ஆகா ஆண்டவர் இயேசுவை சிலுவையில அடிச்சு கொன்னுட்டு அவர் கதை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கும் போது அது முடியல. ஒரு கோதுமை மணி நிலத்துல விழுந்தா அது அப்படியே ஒரு விழுந்ததாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கிற ஒரு செடியாய் முளைக்கிறது போல இயேசு சிலுவையில மரித்த அந்த நேரம் தானே அது மிகப்பெரிய விடுதலை, முழு மனுக்குலத்துக்கும் மிகப்பெரிய விடுதலை அதுல உண்டாயிற்று. அதன் பின்பு அவர் அநேக கோதுமை மணிகளாய் அவரோடு கூட நாம் எல்லாரும் எழுப்பப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு கிடைத்தது. ஆகவே இயேசுதான் இந்த ஸ்டேட்மெண்ட், சிலுவை நமக்கு அடையாளப்படுத்துவது. இயேசு எல்லாத்தையும் இந்த உலகத்துல நமக்காக செய்து முடித்து விட்டார். இதுல இருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கணும், இதுல இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை எடுக்க ஆரம்பிக்கணுங்கிறத கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்தீங்கப்பா. நாங்க வாழ்ந்து இருக்கும்படி, நாங்க சுகமா இருக்கும்படி, நாங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி, ஆண்டவரே நாங்க சந்தோஷமா இருக்கும்படி, சமாதானமா இருக்கும்படி நீங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. அந்த இடத்துல நாங்க ஸ்டார்ட் பண்றோம்ப்பா. அந்த இடத்துல சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, இளைப்பாறுதலோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தை நீங்க எங்களுக்காக உருவாக்கி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். சிலுவை இதை அடையாளப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. இன்னும் ஆண்டவரே சத்தியத்துக்குள்ள எங்களை ஊன்ற கட்டுங்க, கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, பலப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.